இந்த பிரச்சனையோட நோக்கம் வந்து ஒரு ஏழை நடுத்தர மக்கள் இன்னைக்கு இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தோம்னா 60% வந்து ஏழை நடுத்தர மக்கள் தான். இந்தியா வளர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏழை நடுத்தர மக்களுடைய பொருளாதார மேம்பாடு ஏற்பாட்டால் தான் நம்ம இந்தியா வளர்ந்து பார்க்கணும். இதுக்கு ஏழை நடுத்தர மக்களுடைய சார்பில் நம்ம அரசியல் கட்சியில் இன்னைக்கு எலெக்ஷன் பதவிக்கு வரக்கூடாது. அப்போசிஷன் பதவிக்கு வர என்ன செய்யணும், அப்போசிஷன் இருக்கிற இந்த எப்படி செயல்படுத்தணும்ன்றது இன்னைக்கு நம்ம ஒரு 9 கோரிக்கைகளை நம்ம கொஞ்சமாக வைக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நடக்கும். இந்த மத இந்தியா பிரகடனைக்கு உலக அமைதி என்னன்னா தனி மனித அமைதி உலக அமைதிக்கு வழியாச்சு. தனி மனித அமைதியில் என்ன செய்வோம் அப்படின்னா எல்லா மக்களும் பிறந்ததுலேருந்து மக்கள் எல்லாரும் அமைதியாக வாழ்ந்துருக்காங்க. கடவுள் மக்கள் ஆதரவுனால 7 டெவலப்மெண்ட் உலகம் முழுக்கே எல்லாருக்கும் எல்லாரும் அமைதியாக வாழ்ந்துருக்காங்க. ரெண்டாவது மதவெறி ஜாதி மதவெறி இருக்கு. எல்லா மதமும் சொல்லப்பட்ட மனித அழிவு. அதுக்காக ஒவ்வொரு மதத்தினுடைய சாராம்சம் சொல்லப்பட்ட மனித நேயத்தை இந்த மூலியமா உலகம் முழுக்க நம்ம தெரியும். இது கடவுளின் கடவுள் தான் இப்போ செய்யறது. இது கிடையாது. இது எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேரணும். மனித நேயத்துக்காக நடத்தக்கூடிய இது கடவுள் கொடுத்த 3 ஆண்டோர் கட்டளை போல முதல் கட்டளை எல்லாரும் அமைதியாக வாழ்ந்துட்டு ஆர்வம் 7 லெவலில் கொடுத்துருக்காரு. முதல்ல நன்றி 6, 12, 11, 19, 20, 27, 27, 40, 40, 60, 60 இந்த மாதிரி மனுஷனோட வாழ்க்கை 7 பாகம் இருந்து 7 பகுதியும் அவங்க சந்திக்கக்கூடிய பக்குவங்கள் அவங்களோட அறிவுத்திறன் வித்தியாசப்படும்போது அவங்க அந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக வாழணும், அமைதியாக வாழணுன்றதுக்கு அவர் கொடுத்த கட்டளை தான் நம்ம உள்ள கட்டையானது தான். ஒவ்வொரு மனுஷனும் பிறகு நோக்கம் என்னன்னா அவருடைய கர்மா கேட்டு ஜீவன் அடையணும். கர்மா எப்படி கிடைக்குதுன்னா நான் பிறந்த குடும்பத்துக்கும் இந்த வாழ நாட்டுக்கும் செய்யக்கூடிய கம்மியை செய்யணும். இந்த வாழ நாட்டுக்கு செயல்படுறதா வெற்றிக்கு நம்ம பேருந்து எல்லாரும் மீண்டும் செய்யறாங்க. அந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த நாட்டுக்கு செய்யாத போது என்னன்னா அப்பதான் அந்த பொருளாதார ஏற்படுறதுனால நாட்டில் இன்னைக்கு 70 வருஷம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஜப்பான் 40 வருஷம் ஈரான் லாபம் 40 வருஷத்தே வளர்த்தாருன்னா அது காரணம் என்ன? அங்கே இருக்கிற அரசாங்கமும் சரி மக்களும் சரி கல்வி படிப்பின்மை கல்வியும் வேலைவாய்ப்பு சுகாதாரம் கொடுத்த போகிறது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஏழை மக்கள் ஒரு நடுத்தர மக்கள் நாங்கள் இருக்கிற குறிப்பாக இந்த அரசியல் வரைக்கூடிய குறிப்பாக இருக்கிற 9 பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம். இந்த பத்திரிகை என்னன்னா எல்லாருக்கும் கல்வி இலவசமாக கிடைக்கும். கல்வி இன்னைக்கு கல்வி ரொம்ப அதுதான் பெரிய பிசினஸாக இருக்கு. ஏழை பையன் ஒரு நல்ல கல்வி கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய எந்த கல்வி எடுத்தாலும் கல்வி இலவசமாகணும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அப்புறம் 3வது எல்லாருக்கும் தண்ணி கொஞ்சம் இல்லாத நிலையை கொண்டு வரணும். 4வது எல்லாருக்கும் உணவு ஏற்படணும். 5வது எல்லாருக்கும் வீடு. இதுதான் 6 மனுஷனுக்கு இந்த 6 அத்தியாவசிய தேவை இருக்கணும். இது இருந்ததுன்னா அவனுடைய பொருளாதார மேம்பாடு ஏற்படும். 7, 8, 9 அரசியல் இது மத்திய அமைப்பு இன்ஃபர்மேஷன் ஒன்று, அப்புறம் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஜுடிஷியல் இன்ஃபர்மேஷன், சட்டம் மேக்ரோ லெவலில் இருக்கும். இந்த 9 டாக்டர் பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற எஜுகேஷன் ஃபார் ஆல் என்பது எல்லாருக்குமே இலவச கல்வி கொடுக்கணும். அந்த கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் கொண்டு போய் படிக்கிறவங்க இன்னைக்கு
இருக்கிறவங்க சரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதான் விளையாட்டு காரணம் என்னன்னா ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இல்லாத காரணம். நம்ம கொடுக்க வேண்டியது அந்த ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் கொடுக்கறதுக்கு நாம அரசாங்கமும் நம்ம தனிப்பட்ட மக்கள் அப்புறம் கார்பரேட் சொசைட்டிஸ் மூணு வந்து எப்படி நல்ல கல்வி நம்ம 147 கோடி மக்களுக்கு ஏழப்பட்ட மக்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சா போதும் பொருளாதார மேம்பாட்டுக்கு அது வழி போனேன். அதனால எல்லாருமே கல்வி போகணும். எந்த வகை கல்வி இருக்கணும்னா இந்தியா முழுக்க ஒன் சிலபஸ் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒவ்வொரு குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் வித்தியாசப்படுறது ஒவ்வொரு ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஐஎஸ்சி இந்தியா முழுக்க ஒரே சிலபஸ் எல்லா குழந்தைகளும் ஒரே குவாலிட்டி கல்வி கொடுக்கணும். அதுதான் முக்கியம். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா குட் லைப்ரரி ஃபெசிலிட்டி, குட் லைப்ரரி ஃபெசிலிட்டி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்கள் பார்க்கும்போது பேசுறாங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, நல்ல டாய்லெட்ஸ் கிடையாது. அதனால குழந்தைங்களுக்கு நல்ல சுகாதாரமான என்விரான்மெண்ட் கிடையாது. பில்டிங் போல இருக்கு. நிறைய கிராமங்களில் இருக்கிற ஸோ இந்த ஸ்கூலுக்கு பராமரிப்பு கரெக்டாக கொடுக்கணும். எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி கொடுக்கறதுக்கான முறை செய்யணும். யோகா மெடிடேஷன் அப்புறம் எஸ்பெஷலி பெண்களுக்கு தற்காப்பு காலம் கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். எல்லா குழந்தையும் அது கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்புறம் முக்கியமாக ஸ்கூலில் பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீட்டு ஐஐடி இந்த மாதிரி கோச்சிங் இருக்கும். அந்த நிறைய குழந்தைங்க நான் ஸ்கூலில் போய் எப்படி அவங்க பக்கத்தில் பரிசு 1 மார்க் வாங்கணுன்ற வழிமுறையை நான் ஒர்க் ஷாப் தான் நடத்துகிறேன். அங்கே போகும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல திறமையான பசங்க இருக்காங்க. பட் அவங்க இந்த வாய்ப்பு ஐஐடி நீட்டு இந்த 3 இன்கம் படிக்க போகணும் அப்படின்னா நிறைய சொல்லி படிக்கணும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது ஸ்கூல். அப்புறம் நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும்னா நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் எல்லா ஸ்கூல்ஸும் கிராமத்தில் போக அல்லது இன்னைக்கு ஒரு ட்ரைவல் ஏரியாவில் போனால் நல்ல டீச்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல குழந்தைங்க நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரலைஸ் ஸ்கூல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா நம்ம தமிழ்நாடு அதே நேரத்தில் ஒரு ஸ்டுடியோவில் ஹை குவாலிட்டி டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் ஆன்லைனில் அவங்க ஒவ்வொரு கிளாஸ் இருப்பாங்க. இந்த கிளாஸ் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஸ்மார்ட் ஸ்கிரீன் வச்சுக்கணும். ஒரு கிளாஸ் இவங்க சொல்றது எல்லா ஸ்கூல்ஸ்லையும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அந்த ஸ்மார்ட் ஸ்கிரீன் பண்ணணும். அந்த குழந்தைங்க ஆடியோ விஷயத்தோட நல்ல புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் அவங்க ரீச் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ அது மூலியமாக என்ன அப்படின்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டி எஜுகேஷன் எஜுகேஷன் கிடைக்கும். ஸோ அது நம்ம அதுக்கு இந்த கன்வென்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அடுத்து முக்கியமாக ஸ்கூல் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா எட்டாம் கிளாஸில் குழந்தைங்களுடைய அறிவுத்திறனை கற்றுக்கிட்டு அகாடமிக் லைனில் இருக்கிறவங்க பசங்க தனியாகும். இப்போ உங்களுக்கு மேத்ஸ் சயின்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஆகிடும். அவங்களுக்கு நம்ம டெக்னிக்கல் லைனில் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் நிறையா அங்கே ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க தனியாக ஐடென்டிஃபை பண்ணணும். மியூசிக் டான்ஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க தனியாக ஐடென்டிஃபை பண்ணணும். எட்டாம் கிளாஸ்லேருந்து 8+, 10+, 12 இந்த கேட்டகரியில் ஸ்கூலில் 4 பிரிச்சிருக்கணும். அகாடமிக் ஸ்கூல், டெக்னிக்கல் ஸ்கூல், ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல், டான்ஸ் ஸ்கூல், மியூசிக் ஸ்கூல் அந்த மாதிரி இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து பசங்களுக்கு நம்ம ஸ்கூலில் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் சொன்னோம்னா கிரிக்கெட் முடிச்சா ராஜ்யமாகவும் அது அதே போனஸ் போகிறோம். அப்படி கொண்டு போய் தான் அவங்க வெற்றி அதில் ஈடுபாடு இருக்கவங்க குழந்தைங்களுக்கு அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல்ஸ் கொடுக்குறோம். 4 கேட்டகரி ஸ்கூல்ஸ் அகாடமிக் ஸ்கூலில் படித்து போகிறவங்க வேறு டிகிரி கிடைக்கும். இன்ஜினியரிங் படிக்கிறது மற்றவங்க டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் அவங்க தேவையான கார்பெண்டரி ஏசி மெக்கானிக் அல்லது பயன்படுத்த அந்த மாதிரி அதாவது வெவ்வேறு கோர்சஸ் அந்த மாதிரி கோர்சஸ் படிச்சு என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் எடுத்து டிகிரி லெவலில் அவங்க திருச்சியோட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி பயன்படுத்தணும். ஸ்போர்ட்ஸ் லைசன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கரெக்டான கல்வியை கொடுக்குறது. ஸ்கூல் ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணுவான் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அவன் ட்ரக்கு அடிக்ட் ஆகிடுவான் அல்லது அவன் முடிகள் அடிக்ட் ஆகிடுவான். அதுக்காக என்ன பண்ணணும் கேக் ஸ்நாக்கிங் அந்த
மாதிரி ஒரு லைப்ரரி நாட்டுக்கு ஒரு லைப்ரரியாக மாறிடும். ஆனால் மாறணும் அப்படின்னா சரியான கல்வி நம்ம கொடுக்கணும்.